ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜுபைதா ஜாக்ஸ் கிச்சன்லேருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மட்டன் கீமா ரெசிபி தான். இந்த மாதிரி நீங்கள் மட்டன் கீமா செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக எந்த ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் பண்ண அப்படின்னு தான் வீட்டில் கேட்பாங்க. ஸோ இந்த மட்டன் கீமா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 2 தக்காளி, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு, இதை ஃபஸ்ட்டு மிக்சர் ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கணும். இப்போ ஒரு குக்கரில் நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 4 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த கரம் மசாலா இந்த எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் ஆச்சுன்னா மட்டன் கீமாவில் நல்லா கமகமன்னு இருக்கும். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துடலாம். அடுத்து இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுறணும். வெங்காயம் நல்லா வதங்கி அந்த கரம் மசாலாவோடு சேர்ந்து நல்லா உங்களுக்கு ரோஸ்ட் ஆகும்போது நல்ல ஒரு சூப்பரான மனம் கிடைக்கும். அந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. லைட்டாக ஒரு பிங்க் கலரில் நல்லா மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுத்து இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி மீடியம் சைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம். 2ஐயும் சேர்த்துட்டு வெங்காயத்தோடையே போட்டு நல்லா வதக்கிடுங்க. அப்போ தான் இந்த பச்சை வாடெல்லாம் போய் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இதில் நம்ம அடித்து வச்சுருந்த தக்காளி, இஞ்சி, பூண்டு சேர்த்து அடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா சுருள வதக்கி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி தக்காளியோட கலர் நல்லா ஒரு ரெட் கலரில் மாறி வந்துருச்சு. அடுத்ததில் நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 2 ஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், இது எல்லாத்தையுமே சேர்த்து திரும்ப நல்லா இதை வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா மசாலா எல்லா பக்கமும் போய் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க 1/2 கிலோ மட்டன் கீமாவை இதில் சேர்த்துடலாம். மட்டன் கீமாவை எப்போயுமே இந்த மாதிரி ஒரு ஜல்லடையை வச்சு கழுவினீங்கன்னா மட்டன் கீமா நிறைய வேஸ்ட் ஆகாது கழுவும் போது. இப்போ இதை நல்லா எல்லாத்தையோடையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணி எதுவுமே இப்போதைக்கு சேர்க்க வேண்டாம், ஏன்னா மட்டன் கீமாவில் இருக்க தண்ணியே கொஞ்சம் வெளியில் வரும். இப்போ பாருங்கள், நல்லா உங்களுக்கு மட்டன் கீமாலேருந்து லைட்டாக தண்ணி வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துடலாம். அடுத்து ஒரு பச்சை மிளகா இதில் சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம தக்காளி அடித்தோம்ல, அந்த மிக்சர் ஜாரை இது பண்ணியே தண்ணி சேர்த்துடுறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இதை நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான மட்டன் கீமா ரெடி ஆகிடும். பாருங்கள், எவ்வளோ தூரத்துக்கு சூப்பராக நல்லா எல்லாமே வெந்து வெஜிடபிள்ஸ் கீமாலாம் வெந்து வந்திருக்குல்ல. இதுக்கு மேலே 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அப்படியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா சுட சுட சூப்பரான சப்பாத்தியோட சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்ற உங்களுடைய கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள். நான் உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.